ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பேக்கரி ஸ்டைலில் கோதுமை பிஸ்கெட்டை எப்படி ரொம்ப சிம்பிளாக சுலபமாக வீட்டில் இருக்க 4 பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக தோசை தவாலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். பிஸ்கெட் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோசை தவாவை இந்த மாதிரி எண்ணெயோ இல்லை நெய்யோ வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பருக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நெய்யோ இல்லை பட்டரோ தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிஸ்கெட் நமக்கு ஒட்டாமல் வரும். மிக்சிங் பவுலில் அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்காதுன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. மெல்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி சாஃப்டாக லைட்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது கூட அரை கப் அழுத்தி எடுத்த கோதுமை மாவு, அரை கப்பில் அழுத்தி எடுத்த கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் ஹார்டாகிடும், சாஃப்டாகவே இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு மாவு கிடைச்சதும் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி பிஸ்கெட் ஷேப்பில் வந்துடும். இதே மாதிரியே ஒவ்வொரு பிஸ்கெட்டாக செய்ய தோசை தவாவில் ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கிக்கோங்க. எல்லா பிஸ்கெட்டையும் அடுக்கி முடித்ததும் இது மேலே காய்ச்சி ஆற வச்ச பாலை மேலே இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், ஆனால் பால் மேலே இந்த மாதிரி தடவினீங்கன்னா உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக ப்ரௌன் கலரில் பிஸ்கெட் மேலே நல்லா வெந்து வரும். பார்க்குறதுக்கும் பேக்கரியில் கிடைக்கிற பிஸ்கெட் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணி முடித்ததும் தோசை தவாவை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இது 10 நிமிஷம் ஆனதும் இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் தவாவை மேலே வச்சு மூடி வச்சுருங்க. இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ இது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிஸ்கெட் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து பார்த்தோன்னா பின்னாடி பக்கம் லைட் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பேட்ச் பிஸ்கெட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச இந்த பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு புதுசாக பட்டர் பேப்பர் மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச பட்டர் பேப்பரில் பிஸ்கெட்டோட தூளெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம். அப்போது நம்ம அது மேலேயே வச்சோன்னா இன்னும் இப்போது செய்ய போகிற பிஸ்கெட் கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்படி வச்சுட்டு மேலே நெய்யோ இல்லை பட்டரோ இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு எப்பவும் போல் நம்ம பிஸ்கெட்டை செஞ்சுட்டு மேலே அடிக்கிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி, பாதாம் இல்லை பிஸ்தா கூட மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இப்போ நான் செகண்ட் டைமில் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா பிஸ்கெட்டில் ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்லேயும் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி பால் தடவிக்கோங்க. பால் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எப்பயும் போல் பிஸ்கெட்டை இந்த மாதிரி தவாவில் வச்சு மூடி வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான எம்மியான டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் வீட்டிலே தயாராகிடும். அதுவும் தோசை தவாலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நான் உடச்சி காட்டுறேன். இது எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த பிஸ்கெட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.